Welcome to Tamil Tech Accessibility Tutorials YouTube channel. நம்ம தமிழ் டெக் அக்சசிபிலிட்டி டியூட்டோரியல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடங்கலாமா? வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சூரியராஜன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது விண்டோஸ் 10ல் வந்து டிஃபால்ட் ஆப்ஸ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு மியூசிக் அப்படின்னா டிஃபால்ட்டாக வந்து மியூசிக் பிளேயர் இருக்கும். விண்டோஸ் 10 அந்த விண்டோஸில் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்குறது. அதை எடுத்துகிட்டு நாம் எப்படி விண்டோஸ் விஎல்சி மீடியா பிளேயர் வைக்கிறது, அதே மாதிரி வெப் ப்ரௌசர்னால் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் இருக்கும். அதை எடுத்துகிட்டு எப்படி நாம் வந்து ஃபயர்ஃபாக்ஸ் செட் பண்ணுறது, அந்த மாதிரி செட் டிஃபால்ட் ஆப்ஸ் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் விண்டோஸ் வந்து ஆக்டிவேட்டில் இருக்கணும். ஓகே, எப்படி வந்து ஒரு ஆப்பை டிஃபால்ட் ஆப்பாக செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ ரைட் கிளிக் பண்ணிங்க. ரைட் கிளிக் தான், எது டென்ஷன் ஆக வேணாம், மவுஸில் தான் பண்ணணும் அப்படின்ட்டு. உங்கள் லேப்டாப் கவர்மெண்ட் லேப்டாப்போ ப்ரைவேட் லேப்டாப்போ எதுவாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டரில் ரைட் கிளிக் பண்ணுறதுக்கு இன்செட் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு ரைட் ப்ராக்கெட் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். Equals. Left click, recycle bin, right context menu. ஓகேங்களா, நான் லெஃப்ட் ப்ராக்கெட் இப்போ பார்த்துருப்பீங்க. நான் லெஃப்ட் ப்ராக்கெட் ப்ரெஸ் பண்ணேன், லெஃப்ட் கிளிக் அப்படின்னு சொன்னிச்சு. அதாவது இன்செட் ரைட் ப்ராக்கெட் ரைட் கிளிக், இன்செட் லெஃப்ட் ப்ராக்கெட் லெஃப்ட் கிளிக், இதுதான். அதுவே ப்ரைவேட் லேப்டாப் பயன்படுத்துகிறவங்க எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ரைட் கிளிக், உங்கள் மவுஸுக்கு கீழே 2 பட்டன் இருக்கும். கவர்மெண்ட் லேப்டாப்லேயும் சரி, ப்ரைவேட் லேப்டாப்பில் அது ஒரே பட்டனாக அப்படியே ஒட்டி இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதே கவர்மெண்ட் லேப்டாப் ஹெச்பி, லெனோவோ, ஏசர், இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, அந்த 2 மவுஸ் பட்டனும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஒரு சில லேப்டாப்பில் இப்படி ஒட்டி வரதா சொல்கிறாங்க. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் இந்த லெனோவோ, ஹெச்பி, ஏசர் இதிலெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக தான் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் லேப்டாப்பில் கொடுத்த மாதிரி தான் இந்த ஏசர்லேயும் டிஃபால்ட்டாக 2 ஒட்டி கொடுத்துருப்பாங்க, தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. டெல்லிலையும் அப்படி தான். இப்போ மவுஸில், அதாவது கீபோர்ட், அந்த ரைட் கிளிக் லெஃப்ட் கிளிக் பண்ணுறதுக்கு கீபோர்ட் லே அவுட்டை லேப்டாப் மோடுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லேப்டாப் மோடுக்கு மாற்றுறதுக்கு இன்செட் கண்ட்ரோல் கே. இப்போ ஓகே, இப்போ ரைட் மவுஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன் நான். கான்டெக்ஸ்ட் மெனு. அதில் பர்சனலைசேஷன் ஒரு அப்பேரை கொடுத்தேன் அப்படின்னா பர்சனலைசேஷன் ஆர் அப்படின்னு வரும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆர், rename them, சரி, browse, folder view, context menu, personalize R. சரி, ஒன்றும் இல்லை. அதாவது நீங்கள் ஏதாவது ஐகான் மேலே அந்த கர்சர் இருந்தது, மவுஸ் கர்சர் இருந்தது அப்படின்னா, உதாரணத்துக்கு ரீசைக்கிள் பின் மேலே இருந்து அப்போ நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் வரும். அதுவே உங்கள் கையை லைட்டாக மவுஸுக்கிட்ட வச்சுட்டு கொஞ்சம் ஸ்வைப், நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. விஷுவலி லோ விஷனுக்கு மவுஸோட அந்த பாயிண்டர் போகிறது தெரியும். பாயிண்ட் எந்தெந்த இடத்துல போகுது, மூவ் ஆகுது அப்படிங்கிறது. டோட்டலி பிளைண்ட், ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. கொஞ்சம் மட்டும் லைட்டாக இப்படி நகர்த்திட்டு வந்தீங்கன்னா இப்போ நான் நகர்த்திட்டு தான் வந்தேன், மவுஸ் நகர்த்துறேன். இப்போ இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா எந்த இடத்துல நம்ம கொடுக்குறோம் அப்படின்ற, எந்த இடத்துல நம்ம மவுஸ் கமாண்ட் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இன்னொன்று, மவுஸ் மூவ் ஆகிறது, ரோலிங் ஆகுது, அந்த மூவ் ஆகுது பார்த்தீங்களா, அதை வந்து நான் சவுண்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்செட் கண்ட்ரோல் எம் கொடுத்தீங்க அப்படின்னா மவுஸ் செட்டிங் வரும். அந்த மவுஸ் செட்டிங்கில் டேப்டாக கொடுத்துட்டு போனீங்கன்னா அந்த மவுஸ் வந்து ஆடியோ வாய்ஸ் வர மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு செட்டிங் இருக்குது. இப்போ நான் அந்த ஆப்ஷன் மட்டும் உங்களுக்கு காட்டணும் பாருங்கள். இன்செட் கண்ட்ரோல் எம். Mouse settings dialog. Report mouse shape changes checkbox not checked. Alt+S.
ரிப்போர்ட் மவுஸ் ஷேப், அதாவது மவுஸ் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத, அந்த ஷேப் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்றத சொல்லும். Enable mouse tracking checkbox checked Alt+T. எனேபிள் மவுஸ் ட்ராக்கிங், இது எனக்கு தெரியல. Text unit resolution. Combo box paragraph collapsed Alt+U. டெக்ஸ்ட் யூனிட் ரெசல்யூஷன். Report role when mouse enters object checkbox not checked Alt+R. ஓகே. Play audio coordinates when mouse moves checkbox not checked Alt+D. இதை செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ பாருங்க. Space checked. Brightness OK button. Recording form. இப்போ பாருங்க, நான் மவுஸை அங்கேயும் நவுத்துறேன், அந்த சவுண்ட் வரும் பாருங்க. Desktop. 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 Icon start. Google Desk. VLC Media. Google Chrome. Desktop. Live. Stop. Desktop. இப்போ பார்த்தீங்களா சவுண்ட் வந்தது. நீங்கள் நினைக்கலாம், என்னடா இவன் சொன்னது ஒன்றும் செய்கிறது ஒன்றுமே இருக்கிறான், சொன்னதை மட்டும் செய்ய மாட்டானா அப்படின்ட்டு. இது மவுஸ் வந்து எந்த இடத்துல வச்சா அந்த பர்சனலைசேஷன் வியூ சப்மெனு வரும், அதாவது சப்மெனு டெஸ்க்டாப்பில் அந்த பர்சனலைசேஷன் ஆப்ஷன் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த இதை சொல்கிறேன். யாரும் இது நினைக்க வேணாம். இப்போ நான் போய்ட்டு அந்த ஆப்ஷன் நான் செக் பண்ணிக்கிறேன். இந்த சவுண்டு வேணும், அந்த பீப் சவுண்டு வேணுன்றவங்க enable text report play audio coordinates when mouse moves checkbox checked Alt+D. அப்படியே டேப் கொடுத்துட்டீங்கன்னா ப்ளே ஆடியோ கோஆர்டினேட் மவுஸ் மூவ் செக் பாக்ஸ் நாட் செக்னு இருக்கும். அதை செக் பண்ணிட்டீங்கன்னா பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா மவுஸ் எந்தெந்த இடத்துல நீங்கள் மூவ் பண்ணிகிட்டே போகிறீங்களோ, விஷுவலி இது டோட்டலி பிளைண்ட் பீப்புள் இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஒரு ஸ்பேஸ் கொடுத்து நாட் செக் பண்ணிக்கிறேன். Space not check. Brightness OK button. ஓகே கொடுத்துறேன். Recording form. ஓகே. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ரைட் கிளிக். Context menu. ஒரு அப் ஏரோ. Personalize R. ஒரு என்டர். Folder view list. Recycle bin not selected 1 of 12. செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் Settings. ஆகும். Settings window. Home button. செட்டிங்ஸ் சொல்லிட்டு ஓபன் ஆகுது. அந்த ஹோம் பட்டனில் ஒரு என்டர். Settings window list. System not selected 1 of 9. இதில் நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. சிஸ்டம் இருக்குது, நெட்வொர்க்ஸ் இருக்குது, ஆனால் அப்டேட் அண்ட் செக்யூரிட்டி இருக்குது. நம்ம என்ன பார்க்க போகிறோம், நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம். இதில் ஒரு என்டர் கொடுத்துட்டு Settings window list. Display 1 of 11. ஓகே டிஸ்பிளே அப்படியே டவுனரை கொடுக்கலாம். Notifications and actions not selected 2 of 11. Notification and actions. Settings window list. Apps and features not selected 3 of 11. Apps and features not. Multitasking not selected 4 of 11. Multitasking. Tablet mode not selected 5 of 11. Tablet mode not. Settings window list. Battery saver not selected 6 of 11. Battery saver. Settings window list. Power and sleep not selected. Power and sleep. Settings window list. Storage not selected 8 of 11. Storage. Settings window list. Offline maps not selected 9 of 11. Offline maps. Settings window list. Default apps not selected 10 of 11. Default apps not. இந்த இடத்துல தான் நீங்கள் போயிட்டு உங்கள் சிஸ்டத்தில் எந்தெந்த ஆப்ஸை நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த டிஃபால்ட்டில் ஒரு என்டர். Selected. இப்போ ஒரு டேப். Email. Choose a default button. Email. Choose a default button. இமெயில். இதில் வந்து நான் தண்டர்பேர்டை டிஃபால்ட்டாக வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு என்டர். Google Chrome button. Choose an app window. Google Chrome button. Google Chrome. ஒரு டேப். Mail button. Choose an app window. Mail button. மைக்ரோசாஃப்ட்டோட மெயில் பயன்படுத்துறீங்களா இல்லை கூகுள் குரோமா? Thunderbird button. Choose an app window. Thunderbird button. நான் வந்து தண்டர்பேர்ட் பயன்படுத்திக்கிறேன் அப்படிங்கறனால ஓகே. Email. Thunderbird button. Email. Thunder. அடுத்த டேப். Maps. Maps button. Maps எல்லாம் நமக்கு தேவையில்லை. அடுத்த டேப். Music player. Prove music button. Music player. Prove music. நமக்கு மியூசிக் பிளேயரும் சரி வீடியோ பிளேயரும் சரி VLC இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த VLC மீடியா பிளேயரில் ஒரு என்டர். Prove music button. Choose an app window. Prove music button. இப்படியே ஒரு டேப் கொடுக்கணும். VLC media player button. Choose an app window. VLC மீடியா பிளேயர் பட்டனில் ஒரு என்டர். Music player. VLC media player button. சொல்லுது பார்த்தீங்களா? அடுத்தது Photo viewer. Photos button. ஃபோட்டோ வியூவர். ஃபோட்டோவே இருந்துட்டு போகுது, வேறு எதுவும் நமக்கு தேவையில்லை. ஃபோட்டோ வியூவர் இந்த இதில் கொடுத்துருக்கிற ஃபோட்டோவே நல்லாயிருக்கும். அந்த பிளேயர் ஃபோட்டோ எந்த வியூவரில் ஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி இது அதுக்காக. Video player. Choose a default button. Video player. எனக்கு வந்து VLC தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எது நல்லாயிருக்கு அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒரு என்டர் கொடுத்துட்டு Movies and TV button. Choose an app window. Movies and TV விண்டோஸ் மைக்ரோசாஃப்ட்டோடது. Photos button. ஃபோட்டோஸ். VLC media player button. Choose an app window. VLC மீடியா பிளேயரில் ஒரு என்டர்.
Video player, VLC media player button. Video player, VLC media. அடுத்தது டேபு. Web browser, Firefox. ஓகே, நான் வந்து 2 ப்ரௌசர் யூஸ் பண்ணுறேன், கூகுள் குரோம், ஃபயர்ஃபாக்ஸு. நீங்கள் அது மாதிரி கூகுள் குரோம், ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃபயர்ஃபாக்ஸை இல்லை கூகுள் குரோமை நீங்கள் டிஃபால்ட்டாக வச்சுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ஒரு என்ட்ரு கொடுத்து எந்த கூகுள் குரோமா ஃபயர்ஃபாக்ஸ் இப்போ நான் பண்ண பார்த்தீங்களா அதே மாதிரி வெப் ப்ரௌசரில் ஒரு என்ட்ரு கொடுத்துட்டு டேப் கொடுத்தீங்கன்னா கூகுள் குரோம், ஃபயர்ஃபாக்ஸ், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், இந்த மாதிரி 4 இருக்கும். இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு என்ட்ரு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். Reset button. Reset button. Choose default apps by file type link. Choose default apps by file type. Choose default apps by protocol link. Okay. Set defaults by app link. Home button. Home button. Settings window list. System not select. இப்போ இந்த சிஸ்டத்தில் போயிட்டு கூட நீங்கள் டிஃபால்ட்டை மாற்றிக்கலாம். இந்த செட்டிங்ஸில் தான் நமக்கு விண்டோஸ் மாதிரின்ற மாதிரிங்க ஆண்ட்ராய்டு மாதிரி இப்போ வர விண்டோஸ் 10 எல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம இதில் வந்து விண்டோஸ் 10க்காக தான் போட்டிருக்கேன். விண்டோஸ் 7ல் இந்த ஆப்ஷன்லாம் ரொம்பவே ஈஸி. ஆனால் விண்டோஸ் 10ல் தான் இதை நம்ம செட் பண்ணிகிட்டு இருக்கணும். அதே மாதிரி ஒரு எம்கேவி ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கனாலும் சரி, ஒரு ஏவிஐ ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கனாலும் சரி, இல்லை ஒரு எம்பிஜி இந்த மாதிரி வீடியோ ஃபார்மேட் ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சொல்லக்கூடியது ஓப்பன் வித் அப்படின்னு சொல்லிட்டு மூவிஸ் அண்ட் டிவி இதில் தான் டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் அந்த ஓப்பன் வித்தில் ஒரு டேப் கொடுத்து மோர் ஆப்ஸ் லிங்க் செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனில் நீங்கள் ஒவ்வொன்றா வந்து ஆல்வேஸ் யூஸ் திஸ் எம்கேவி ஃபைல்ஸ் .vlc மீடியா பிளேயர் ஆப் செக் பாக்ஸ் நாட் செக்டு அப்படின்ட்டு இருந்தால் அதை செக் பண்ணிக்கங்க. உங்கள் ஓஎஸ் ஆக்டிவேட்டில் இருக்கணும். ஆக்டிவேட்டில் இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்லாம் வரும். இல்லை அப்படின்னா வராது. உங்கள் ஓஎஸை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி அடுத்த டுட்டோரியலில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான டுட்டோரியல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். மீண்டும் அடுத்த டுட்டோரியலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சூரியராஜ். மீண்டும் அடுத்த டுட்டோரியலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம்